ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல புதிய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலேயும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய மத்திய பகுதியிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி, கர்த்தருடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நிலை பெயராதபடிக்கு இருக்குமா? மாறாம, ஏறி இறங்காம. பாருங்க, நிறைய நேரம் நம்முடைய குடும்பங்களில காணப்படுகிற காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காசு நிறைய இருந்தா ஒரு சமாதானம் இருக்கும், காசே இல்லைன்னா அது ஒரு சமாதானமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா சொந்த பந்தங்கள், அதாவது உறவின் மக்கள் மத்தியில இருக்கிறதான உறவுல நெருங்கின உறவாய் வருகிறார்கள் என்றால் அது ஒரு வகையான சமாதானமா இருக்கும் இல்லையா? நமக்கு பிடிக்காத யாராவது வந்தா அது ஒரு சமாதானமா இருக்கும். ஆனா ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா இருக்கிறதா? நிலை பெயராத சமாதானமா இருக்கிறதா? மாறவே மாறாது. அது எப்படி சொல்லுகிறார்? உடன்படிக்கையாய் நமக்கு சொல்லுகிறார். இந்த சமாதானத்தை உன்மேல உடன்படிக்கையாய் வைக்கிறேன் என்று சொல்லி, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த ஏறி இறங்குகிற சமாதானம், இன்னைக்கு ஒரு சமாதானம், நாளைக்கு ஒரு சமாதானம்னு சொல்லி, ஆமா, எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கிறவங்க திடீர்னு அமைதியா இருப்பாங்க, திடீர்னு அமைதியா இருக்கிறவங்க திடீர்னு டென்ஷனா இருப்பாங்க. நமக்கு கூட இப்படி ஒரு எண்ணம் வரும், அவங்க என்ன பைத்தியமா அப்படிங்கிற எண்ணம் கூட வரும். அப்படிப்பட்டதான நிலையில வாழுகிற நமக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உடன்படிக்கையாய் நிலை பெயராத சமாதானமாய் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வாரம் முழுவதும் நமக்கு நிலை பெயராத சமாதானம், இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நிலை பெயராத சமாதானத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இதனுடைய ஆழத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லாவற்றிலையும் நிறைவுதான் நமக்கு சமாதானம். பணத்துல நிறைவா இருந்தோம்னா எப்படி சமாதானமா இருக்கிறோம்? கணவன் மனைவியினுடைய உறவுகளிலே, பிள்ளைகள் பெற்றோர் என்கிற உறவுகளிலே நாம் நிறைவா இருந்தோம் அப்படின்னா எப்படி ஒரு சமாதானம் இருக்கும்? நம்முடைய சரீரத்துல சுகம், ஆரோக்கியம், பலன் எப்படி நிறைவா இருந்த ஒரு சமாதானம் இருக்குமோ, அப்படிப்பட்ட சமாதானம் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவனுடைய சமாதானம். ஆகவே ஒரு குறை இருக்காது. நிறைவானதை நமக்கு கொடுத்து அந்த சமாதானம் நிலை பெயராத சமாதானமாய், உடன்படிக்கையின் சமாதானமாய் நம்ம மேல வைத்து இந்த மாதத்தையும் இந்த ஆண்டையும் நமக்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். அன்றைக்கு ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில இருந்த குறைவை நிறைவாக்கி, சாராளை பார்த்து நீங்க சொன்னீங்களே, என்னுடைய சமாதானம் அது நிலை பெயராத சமாதானம்னு சொன்னீங்களே, அது உடன்படிக்கையார் மேல வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அந்த வார்த்தையை எங்க மேல நீர் வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த சமாதானம் உடைய வருகை மட்டுமே எங்களோடு கூட இருக்கட்டும். நிலை பெயராத சமாதானமா எங்கள் மேல இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சமாதானத்தை நாங்க சுதந்திரித்துக் கொள்கிறோம். பூர்ணமான ஆசீர்வாதமாய் அதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமான சமாதானம், உடன்படிக்கையின் சமாதானம். God bless you. God bless you.